உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் சுட்டு பண்ற இந்த தொக்குங்க அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்காஸ் கூட கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்ததும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கும். நான் இதுக்கு 20 சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 3 தக்காளியை இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. மினிமம் 10 நிமிஷம் ஆகும், அப்பதான் உருளைக்கிழங்கு உள்ளேயும் வேகும். அடுத்து இந்த மாதிரி 10 பல் பூண்டியும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலி 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலயும் தோலை மட்டும் நீங்க உரிச்சு எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அட இதெல்லாம் ரொம்ப வேலைங்கன்னு நினைச்சு நீங்க சும்மா வதக்குனீங்கன்னா கண்டிப்பா இதோட டேஸ்ட் கிடைக்காது. அம்மிக்கல் வச்சிருந்தாலும் சரி, உரல் வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி இடிக்கல் வச்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துருங்க. கடாய் இல்லனா இந்த மாதிரி குழியான தோசை கல்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. இப்ப கடைஞ்சு எடுத்துக்கிறத உள்ள சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில ஒரு 4 நிமிஷம் வதக்கின பிறகு கரிஞ்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அற்புதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி பிஸி வீக் டேஸ்ல பண்ண முடியலனாலும் வீக்கெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இது ஒரு சப்ப மேட்டர் தாங்க. நம்ம டீ போடும் போதோ, பால் கொதிக்க வச்சுட்டு இருக்கும் போதோ, தோசை சுடும் போதோ இது சைட்ல இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபுல்காஸ் கூட சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெங்காயம், லெமன் ஸ்லைஸ், அப்புறமா இந்த தொக்கு வச்சு சாப்பிடுவேன். சோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ண போறீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம லவ்வோட சமைச்சிருங்க. எப்படி